சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 48வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். ஈசன் அடியில் இருக்கையிலே எங்கெங்கும் ஈசனடி தேடி இளைத்தேனே, பேசறிய பொற்பதத்தன் செங்கமல பொற்பாதன் தன்னுடைய நற்பதத்தை காணா முன் நான். இன்றைய பாடல் குருமுதல்வர் அவருக்காக அருளி செய்தது போல் செய்திருந்தாலும் இது நம் அனைவருக்கும் ஏற்புடைய ஒரு பாடலாகத்தான் இன்றைய சூழலில் நாம பார்க்க முடிகின்றது. அதாவது இன்று திருவண்ணாமலை ஜோதி சரியான ஒரு பாடலை நமக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா இது திருவருள் கருணை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா ஜோதி திருநாள் என்று சொல்லப்படுவது எதற்காக வந்தது என்பது நமக்கு தெரியும். ஒருவர் திருவடியையும் ஒருவர் திருமுடியையும் தேடி செல்ல பெருமான் அங்கே காட்சி கொடுத்து அருள் செய்தார். ஏன்னா திருவடியை தன்முனைப்பினால பார்க்க போகும்போதும் திருமுடியை தன்முனைப்பினால் பார்க்க போகும்போதும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. பிறகு பெருமான் இறங்கி வந்து காட்சி கொடுத்து அண்ணாமலையாராக லிங்கோத்பவராக நின்று அருள் செய்த தினம் இன்றைய தினம். நமக்கும் இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு பாடல். என்ன பாடல் பாருங்க. ஈசன் அடியில் இருக்கையிலே எங்கெங்கும் ஈசனடி தேடி இளைத்தேனே. பெருமானுடைய திருவடியை தேடி இளைத்தேன். எங்க தேடி இளைத்தேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தேடி இளைத்தேன். இது எப்படிப்பட்டவர்களுக்காக சொன்னப்பட்ட வார்த்தை அப்படின்னா, நான் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டே தியானத்துல இருக்க போறேன், நான் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே தியானத்துல இருக்க போறேன், தீய வளர்த்து அதுக்கு நடுவுல நான் தியானத்துல இருக்க போறேன், வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் செய்துட்டு நான் தியானத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் இளைத்தாலும் பெருமான் அவனுடைய திருவடியில தான் நாம இருக்கிறோம் என்பதை நாம உணராமல் இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. உடல் இளைத்தேன் என்ற ஒரு குறிப்பு. எங்கெங்கும் ஈசனடி தேடி இளைத்தேன். ஏன் அப்படின்னா பெருமான் என் பக்கத்திலே இருக்கிறான், என் கூடயே இருக்கிறான், ஒன்றாய் உடனாய் வேறாய் என்னோடேயே இருக்கின்றான், புரியாமல் தவித்தேனே. நம்ம அப்பர் பெருமான் சொல்வார், தேடி கண்டு கொண்டேன் என் உள்ளே. எங்க தேடினேன் தெரியுமா? எல்லா இடமும் தேடினேன், ஆனா கடைசியில் அவனை எங்க தெரியுமா கண்டுபிடிச்சேன்? என் உள்ளத்துல இருக்கிறான்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நம்ம காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, அங்க தேடுறாங்க இங்க தேடுறாங்க, அவங்க எல்லாம் வந்து என்கிட்ட கேட்டா நான் காமிச்சிட்டு போறேன் சாமிய மனசுக்குள்ள இருக்கிறான், நான் காமிச்சிட்டு போறேன், இது தெரியாம ஏன் வெளியில தேடுறாங்க அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொல்லுவதையும் நாம் இங்கே நினைவு கூறத்தக்கது. இங்க பாருங்க, ஈசனடியில் இருக்கையிலே நாம எல்லாமே அவனுடைய வியாபகத்தில் அடங்கி இருக்கின்றோம். ஆனால் இதை உணர்கின்றோமா என்றால் இல்லை. எது போல அப்படின்னா ஆங்கிலத்துல ஒரு மெட்டஃபார் ஒன்று சொல்லுவாங்க. அங்க எல்லாமே வந்து மெட்டஃபார்ஸ் வச்சு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. நிறைய மெட்டஃபார்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதுல ஒரு 2 மீன்கள் வந்து பேசிக்குதான். ஒரு மீன் வந்து சொல்லுதான், இன்னைக்கு தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்குல்ல அப்படின்னுட்டு. அப்ப இன்னொரு மீன் சொல்லுதான், ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்குதான், என்னது இவன் தண்ணின்னு என்னமோ சொல்றானே, தண்ணிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குதான். என்ன குறிப்புன்னா, தான் தண்ணியில் இருக்கின்றோம் என்பதை உணர முடியாத அளவிற்கு மீன்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது. நாம பெருமானின் வியாபகத்தில் அடங்கி இருக்கின்றோம் என்பதை உணராமல் இருக்கின்றோம் இல்லையா? அதே போல இங்க பாருங்க, நான் ஈசனடியில் இருக்கையிலே, நான் எங்க இருக்கிறேன்? ஈசனுடைய திருவடியில தான் இருக்கிறேன், அவனுடைய வியாபகத்தில் அடங்கி இருக்கின்றேன். சைவ சித்தாந்தத்துல வியாபகம், வியாபியம், வியாத்தி என்று சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா கடல், நீர், உப்பு என்ற 3 சொல்லும் வழக்கம். அதாவது நாம வந்து எப்படி பெருமானிடம் அடங்கி இருக்கின்றோம் என்பதற்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் விரவி இருக்கின்றோம். உயிர் வந்து பெருமானுடைய வியாபகத்துல அடங்கி இருக்கின்றோம், ஆனால் நாமும் வியாபகமாகத்தான் இருக்கின்றோம். அந்த ஒரு குறிப்பை நமக்கு இந்த பாடல்ல வச்சு சொல்றாரு பாருங்க. நான் ஈசனடியில் இருக்கையிலே, நான் எங்கெங்கும் ஈசனடி தேடி இளைத்தேனே. ஒன்று உடல் இளைப்பது, இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா வினை இழைக்க வேண்டும். பெருமானுடைய திருவடியை தேடுபவர்கள் வினையில் இழைக்க வேண்டும். வினையில் இழைத்தால் தான் பெருமானின் திருவடியை நாம் அடைய முடியும். இப்ப வினையில் இழைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் இழைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஏதோ ஒண்ண பண்ணிக்கலாம்னு வைங்க. வினையில இழைக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? அதுக்கு ஏதாவது ஜிம்மு திறந்துருக்கிறாங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குதா? ஏதாவது ஒரு ஆப் இருக்கா?
இன்ஸ்டால் பண்ண. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகால இருந்து ஹெல்த்திஃபை மீ என்னென்னமோ ஒரு ஆப்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நாம உட்காந்து தேடி அலையவே வேண்டாம். சுலபமான திருமுறைகள் நம்ம கையில இருக்கு. திருமுறைகளை படிக்க படிக்க, உதாரணத்துக்கு காழிப்பிள்ளையாருடைய பதிகங்களை எடுத்து பாருங்க. பதிக பலன் இல்லை, திருக்கடைக்காப்பு மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு பாடல்லையும் அவர் சொல்றாரு, இதை படிச்சா உனக்கு இந்த வினை போகும், இதை படிச்சா இந்த வினை போகும். அப்படியே அடிச்சு நவுத்திட்டு போறாரு. இந்த வினை உனக்கு போகணும்னா இந்த பாடலை படி அப்படிங்கிற மாதிரி. அப்ப முதல் 3 திருமுறைகளை முற்றோதல் செய்தால் உங்களுடைய வினை நலியும் மெலியும் இழைக்கும். அது இழைத்தால் ஈசன் அடியை நாம் சுலபமாக அடைய முடியும். ஆக ஈசன் அடி தேடி இழைக்க வேண்டும். எப்படி இழைக்க வேண்டும் என்றால் உடலால் அல்ல, வினையால். வினையால் இழைத்தால் ஈசன் அடியில் இருக்கின்றோம் என்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். ஈசன் அடியில் இருக்கின்றோம் என்பதை பெருமானே நமக்கு காட்டி அருள் செய்வார். அடுத்தது பாருங்க, பேசறிய பொற்பதத்தை. பெருமான் எப்படிப்பட்டவன்னா பேசுவதற்கே அரிதானவன்பா. அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா நம்பி ஆரூரர் சொல்லுவாரு, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை. எப்படி இருக்கிறான்னே தெரியலையப்பா, இவன் நல்லவனா கெட்டவனா. ஒரு படத்துல வர, நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அந்த மாதிரி சாமி கிட்ட போயிட்டு நீ எங்க இருக்கிற, நீ உள்ளானா இல்லானா அப்படின்னா நான் உள்ளான் தான் இல்லான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே நம்மளுக்கு இருக்கும். அட்டமூர்த்தமாக பெருமான் இருக்கின்றான். தீயாக இருக்கின்றான், ஞாயிறாக இருக்கின்றான், திங்களாக இருக்கின்றான் அப்படின்லாம் சொல்ற இடங்களை பார்க்கிறோம். அப்பர் பெருமான் ஒரு இடத்துல பாருங்க, சிவனினும் ஓசை என்று ஆரம்பிக்கின்ற பதிகத்துல, விரிகதிர் ஞாயிறு அல்லர், மதி அல்லர், வேத விதி அல்லர், விண்ணும் நிலனும் திரிதரு வாயு அல்லர், செரு தீயும் அல்லர், தெளி நீரும் அல்லர். அதாவது இவன் நீராகவும் இல்லை, நிலமாகவும் இல்லை, தீயாகவும் இல்லை, அட்டமூர்த்த வடிவங்கள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அட்டமூர்த்த வடிவங்களாக இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார்கள். என்ன குறிப்புன்னா, பெருமானுடைய சொரூபத்தையும் தடத்தத்தையும் நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். சொரூபத்தில் அவன் இது எல்லாம் கடந்தவனாக இருக்கின்றான், தடத்தத்தில் கலந்து நிற்பதனால் நமக்கு இப்படியெல்லாம் காட்சி கொடுத்து நிற்கின்றான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க, பேசுவதற்கு அரியவன். இப்படி இருக்கிறான் அப்படின்னு பேசிட முடியுமான்னா பேச முடியாது. அப்படிப்பட்டவன் பொற்பதத்தன். அவனுடைய பொற்பதங்கள் எப்படி இருக்குன்னா செங்கமல பொற்பாதன். அந்த செங்கமல பொற்பாதத்தை என் தலையில் வைத்து குருநாதராக வந்து எனக்கு தீக்கை கொடுத்த பிறகுதான் அவன் திருவடியில் நான் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை எனக்கு உணர்த்தினான். அதை, அந்த அனுபவத்தை என்னிடம் கொடுத்தான் என்ற ஒரு குறிப்பு. ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில போட்டுட்டு கட்டுரை வரைக, லட்டு சாப்பிட்ட அனுபவத்தை கட்டுரை வரைக அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. எப்பா ஒரு எத்தனை பக்கம் எழுதினாலும் உனக்கு புரிய வைக்க முடியாதுப்பா, ஒரு துண்டு லட்டு எடுத்து வாயில போடு உனக்கு புரிஞ்சிரும்னு தான் சொல்லுவோம் நாம. ஏன்னா சிலதெல்லாம் அனுபவமாக வர வேண்டியது. பெருமானின் இன்பம் லட்டையே நம்மளால சொல்ல முடியாதுன்னா பெருமானுடைய திருவடி இன்பத்தையா வாய் திறந்து சொல்லிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் எப்படி வரும் என்றால் குருநாதர் திருவடி தீக்கையை கொடுக்கும் போதுதான் வரும். அதை இங்க பாருங்க, நல்பதத்தை காணா முன். பெருமானுடைய நல்பதங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருவடியை நான் பார்ப்பதற்கு முன் வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு அப்புறம்தான் எனக்கு புரிந்தது என்று. இந்த நற்பதம் என்று சொல்லப்படுவதை 2 விதமாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று பெருமானின் திருவடி என்று சொல்லப்படுகின்ற நல்ல பதம். இன்னொன்று என்னன்னா, பதம் என்றால் சொல் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. நல்ல சொற்களால் கோத்து கொடுத்த திருமுறைகளை நாம் படிக்க படிக்க, ஏன்னா நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நல் பதத்தை பெருமான் கொடுத்திருக்கின்றார். திருமுறைகள் என்ற பெயரில், 5 எழுத்து என்ற பெயரில் திருமுறைகளை நாம் மீண்டும் மீண்டும் படித்து வர நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் குருநாதர் கிடைப்பார். குருநாதர் கிடைத்தால் அவருடைய திருவடி தீக்கை கிடைக்கும். திருவடி தீக்கை கிடைத்தால் பெருமானின் திருவடியில்தான் நாம் இருக்கின்றோம் என்ற தெளிவு கிடைக்கும். ஆக நல் பதம் என்று சொல்லப்படுவது அழகான 5 எழுத்து. நம்மை நல்ல கதிக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பதம் என்று சொல்லப்படுவது திருமுறை. திருமுறைகளை ஓதினால் கண்டிப்பாக பெருமானின் திருவடியில் நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு, நாம இன்னைக்கு இந்த பிராயச்சித்தம், அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம், எந்த மருந்தை சாப்பிட்டா எந்த பித்தம் தெளியும், எந்த குளத்துல போய் குளிச்சா எந்த பாவம் தீரும், எங்கேயும் தேடியும் அலைய வேண்டாங்க. எங்கேயும் போக வேண்டாம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, ராவணனை விடவா நாம பாவம் செய்துட்டோம்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது.
பெருமானுடைய வீட்டையே பெயர்த்து எடுக்க எத்தனித்தவன் ராவணன். ஆனா பெருமான் அவனுக்கே இறங்கினார் அப்படின்னா அந்த திருமுறைகளுக்கு இருக்கின்ற, இசைக்கு இருக்கின்ற மகிமையை நாம் புரிந்து கொண்டால் போல். அதை விடவா நாம் பாவம் செய்துவிட்டோம்? கண்டிப்பாக இல்லை. திருமுறைகளை கையில் எடுங்கள், படிங்க, நம்பிக்கையோட படிங்க. பெருமான் நமது வினையில் இருந்து நம்மை இழைத்து நம்மை இதில் இருந்து மீட்டு கொண்டு வருவார் என்று நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் அண்ணாமலை பெருமான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.